பேபிஸ், குட்டீஸ்களா எப்படி இருக்கீங்க? நான் ப்ளூ வேல் வரைய போகிறேன். என்னோட சேனல் பேர் வந்து ஆர்ட் பக். நான் வந்து ஒரு சி மாரி ஒரு வட்டம் போட்டு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு இது போட்டு, அப்புறம் கண், அது வாய், அப்புறம் அதோட செதில், அதெல்லாம் போட்டு ஒரு வரைகிறேன். செதில் இதெல்லாம் போட்டு வால்லாம் வரைஞ்சி ஒரு குட்டி கதை சொல்லலான்னு இருக்கேன். ஒரு திமிங்கலம் கதை சொல்லுவேன். திமிங்கலம் இருக்கு பாருங்க, திமிங்கலமும் அதோட குட்டி எல்லாம் அங்கே இருக்கு. அது கடலில் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, அந்த மீன் பிடிக்கிறவங்களாம் வருவாங்க தெரியுங்க, அதுமாரி ஆளுங்கள்லாம் வந்து அந்த மீனை பார்த்துடுறாங்க. அந்த திமிங்கலத்தை பார்த்துட்டு பிடிக்க போகிறாங்க. ஆனால் அந்த குட்டீஸுங்களாம் அங்கங்கேயும் ஓடி போயிடுது. ஆனால் பெரிய மீன் என்ன செய்யுது, அந்த வலையில் மாட்டிடுது. குட்டீஸுங்களை காப்பாற்ற போய் பெரிய மீன் அம்மா மீன் வந்து மாட்டிடுச்சு. அப்புறம் அந்த குட்டி மீன் என்ன செய்யுது, ரொம்ப அழுகுது. அந்த பக்கம் அழுதுட்டுருக்கு. அந்த பெரிய மீனை தூக்கிட்டு அவங்க ஒரு இடத்துல போய் அக்வாரியம்னு இருக்குல்ல பாருங்களேன், அந்த இடத்துல போய் வச்சுட்டாங்க. இந்த மீனை தூக்கிட்டு போய் அங்கே வச்சதுனால இந்த குட்டி மீனுக்கு எங்கே போய் என்னன்னு அதுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. எப்படி போய் அம்மாவை தேடுவோம், என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு. அந்த கடல் பக்கம் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நிறைய இது வந்து தனியாகவும் போயிட்டுருக்கா. இதுக்கும் பயம். அங்கங்கேயும் போய் ஆமை அது இதுன்னு போய் கேட்குது ஒவ்வொருத்தட்ட. இதுமாரி எங்கள் அம்மாவுக்கு காணோம், இப்படி யாரோ வந்து ஒரு ஆள் தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அம்மாவே தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா குட்டி மீன்னா ஒரு ஆள் இருப்பாங்க, அந்த ஆள் மாரி அங்கேயே மீன் வலை போடுறவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குங்க. அங்கே இருக்க வெவ்வேறு மீன்லாம் இருக்கும்ல அதனால் இந்த பெரிய மீனை பிடிக்கிற அளவுக்கு ஆளுங்கன்னா அந்த இன்னொரு பேர் அதுங்களுக்கு மீனுங்களாம் பேசும்ல, அதுமாரி அதுக்குள்ளே பேசுது. இதுமாரி ஒரு ஆள் இருப்பான், இந்த ஆள் தான் கூட்டிகிட்டு போயிருப்பான், அவன் வந்து இது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு இடம் தெரிஞ்சிருச்சு. இதுமாரி இந்த இடத்துல தான் பிடிச்சி வச்சுருப்பாங்க, வேணால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த அக்வாரியம் வந்து கடல் பக்கத்துலேயே இருக்குது. கடலும் அதுவும் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போய் ஆறு அந்த பக்கம்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சேர்ற மாதிரி இருக்கும் பாருங்க, அது மாரி இருக்குது அந்த ஏரியா. இது வந்து என்ன செய்யுது, டக்குன்னு என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த இடத்த கண்டுபிடிச்சிடுது. அந்த இடத்த போய் கண்டுபிடிச்சிட்டு சரின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. உள்ளேயே போயிடுது. போய் அவங்க அம்மா கூட போய் சேர்ந்துட்டு அம்மா கூட இருக்குது சந்தோஷமா. அப்புறமேட்டுக்கு எனக்கு லைக் கொடுங்க, கொஞ்சம் என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.